கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். அனுபவங்கள் பின்னோக்கி போகத்தான் செய்யும். ஒரு ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் ப்ரொமோஷன் வாங்குறீங்க, ப்ரொமோஷன் வாங்கிட்டு பேர் குடிக்க ஆரம்பிக்கிறீங்க, ஆப்சண்ட் ஆகுறீங்க, என்ன பண்ணுவாங்க, ரீப்ரமோட் பண்ணுவாங்க தானே. எதனால் ஆணுச்சு, என்ன தவறு பண்ணீங்க? ஒரு இடத்துல ஒருத்தர் தியானம்லாம் கற்று முடிச்சுட்டு குருக்கிட்ட போய் கேட்குறாரு, குருவே நான் தியானம்லாம் கற்றுக்கினேன், எனக்கு இது மாதிரி அனுபவம்லாம் வந்துச்சு, 3வது கண் வரிப்பு வந்துச்சு, உச்சியெல்லாம் துடிச்சிருச்சு, அடுத்தது நான் என்ன செய்யணும் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, இன்னொரு ஆசிரமம் பேர் எழுதி அங்கே போன்றாரு. அங்கே போகிறான் அந்த சீடன். அங்கே போனால் அவர் என்ன பண்ணுறாங்க, அந்த பேப்பர் வாங்கி படிக்கூட இல்லை, பிரித்து கூட பார்க்கல, வச்சிட்டான். வச்சுட்டு தங்குங்க என்ன தங்க சொன்னான். சொல்கிறதெல்லாம் அவர் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும், நீ அமுச்சிக்கிறாரு அவர். நீ பேப்பர் கொடுத்தா அவர் டியூட்டியில் சேர்த்துப்பார், நீ அவர் சொல்கிறது என்ன பண்ணணும் செய்யணுன்ட்டு. சாயந்தரமாச்சு, பாய் போடுனாங்க, தியானம் பண்ணானுங்க, சாப்பாடு போடுனாங்க, சாப்பாடு போட்டாங்க, தட்டெல்லாம் கழுவி வைனாரு, தட்டு கழுவி வச்சான். திரும்ப காலைல 5 மணிக்கு வந்து எழுப்பினான், எழுந்தார். திரும்ப காலையிலேருந்து சமைக்க ஆரம்பித்தாங்க, சாப்பாடு போட்டாங்க, குளிச்சுட்டு வந்தாங்க, சாப்பாடு போட்டாங்க. இதே மாதிரி டெய்லியுமே செஞ்சுக்கிறான். ஒரு 4-5 நாளாக செஞ்சுக்கிறேன், எதுவுமே கத்தரலையே, டெய்லியும் இதே செஞ்சுக்கிறேனே, அந்த லெட்டரையும் வர படிக்கல, நான் ஏற்கனவே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கினேன், எனக்கு எல்லாம் தெரியும், ஏற்கனவே நான் ஞானம்லாம் அஞ்சிட்டேன், அந்த குரு தான் அவங்க அமிச்சார். ஞானம்லாம் அஞ்சிட்டீங்க, சரி டெய்லியும் சாப்பிடுவீங்க தானே? ஆமாம் சாப்பிடுவேன். டெய்லியும் பெருவீங்க தானே? பெருவீங்க. இங்கே அதனை நந்துதே, அது மாதிரி செஞ்சுனுங்க டெய்லியும், அவள் தான் அப்படின்னாரு அவர். அதுக்காக இங்கே இன்னொரு இடத்துல அமிச்சார். நாம் அவர் சொன்னால் ஒத்துக்க மாட்டேன்ல நீ, அதான் அவர்கிட்ட எல்லாத்தையும் கற்றுக்கினேன்ட்டியே. புரியுதாண்ணா சொல்கிறேன்ட்டு. ப்ரொமோஷன் ஆகிட்டு பேர் குடிக்கூடாதுன்னு குடிக்கணும்னு என்னங்குதா, லீவ் போடணுன்னுக்குதா? டியூட்டிக்கு எப்படி போகணும், டெய்லி தானே போகணும். மட்டை அடிக்கலாமா, லீவ் லெட்டர் கொடுக்காமல் லீவ் போடலாமா? ஏன் செய்யக்கூடாது? ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் என்ன தான் செஞ்சாகணும். டியூட்டி டைமு ப்ரொமோஷன் வாங்கிட்டாக்கா அப்போ டியூட்டி தானே போயினுங்கிறோம். அதுமாதிரி எனக்கு எப்படி ரீப்ரமோட் ஆச்சுன்னா, பயிற்சி கற்றுட்டீங்க, அனுபவம் ஆச்சு, சரி ஏன் விட்டீங்க, ஏன் தொடர்ந்து செய்யலை? ஆனால் இல்லை, அப்படி கிடையாது, தொடர்ந்து நீங்கள் செஞ்சுனீங்கன்னா டைமிங் மாறும். சில ப்ரொமோஷன் 6 மாதத்தில் 1 வருஷத்தில் கிடைக்குதுன்னா, சில ப்ரொமோஷன் 4 வருஷம் போது தான் கிடைக்கும். சரியா? அப்போ நான் என்ன செய்யலை, கண்டினியூட்டி இல்லை என்கிட்ட. டெய்லி நான் ரெகுலராக செய்ய வேண்டியது இதை, அது மாதிரி செஞ்சுனே இருக்கணும். அப்போ நீங்களும் செய்கிறீங்களா? நானும் கூட செய்கிறேன், தெரியுமா உங்களுக்கு? பயிற்சியெல்லாம் நானும் செஞ்சுதாங்கிறேன். ஏன் அப்படின்னா அது அப்படி தான் இருக்குது. அது கூட கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, டெய்லியுமே செஞ்சுன்னு இருக்கிறது ஒரு பயிற்சி எப்படி ஆகும், ஒரு இடத்துக்கு வந்துட்டு பேர் செய்ய வேண்டியது இல்லை அப்படிலாம் கிடையாது. அப்படி கிடையாது. நீங்கள் ப்ராக்டிஸ் எல்லாம் என்ன பண்ண முடியாது. ஒரு ஸ்கிப்பிங் நல்லா ஆண்டுக்கிறீங்க, ப்ராக்டிஸ் எல்லாம் குறைஞ்சிரும். சைக்கிள் நல்லா ஓட்ட கற்றுக்கு நீங்கள் விட்டுட்டீங்க, அப்புறமா சைக்கிள் ஏறி ஓட்டுறதுக்கு பெரிய கஷ்டம். பைக்கை நல்லா ஓட்ட கட்டுருந்தீங்க, அப்புறம் பைக் ஓட்டாமல் விட்டீங்க. அப்புறம் புரிஞ்சிச்சு. நிறைய சொல்ல வேணா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.